நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குழி தோண்டுனா அதுலயே விட மாட்டாங்க. பாம்பு அனுப்புனா அதுவும் கொத்தாது. இந்த குட்டி அம்மாவுக்கு ஏதாவது அதிசய சக்தி இருக்கா வர்ணா? அதிசய சக்திலாம் இல்ல, அந்த வேதா கூட இருக்கிறது தான் காரணம். அவதான் குட்டி அம்மாவை காப்பாத்துறா. இருந்தாலும் கஷ்டமா இருக்கு. இந்த விஷயத்துல சித்ரபானு ஐயா நேரடியா வந்து கூட ஒரு காட்டுவாசி பொண்ணை அழிக்க முடியலன்னு சொன்னா அது பெரிய அசிங்கம். பெரியப்பா தோத்து போன இடத்துல நான் ஜெயிச்சா பெரியப்பா என்ன புகழ்வார்ல சந்திரபிந்து. அதுல சந்தேகமே வேண்டாம். ஆனா உன்னால என்ன செய்ய முடியும் வர்ணா? என்னால இல்ல, உன்னால கண்டிப்பா முடியும். குட்டி அம்மாவை அழிக்கணும். ஐயோ, என்னால என்ன செய்ய முடியும் இளவரசி? யாருக்கும் தெரியாம குட்டி அம்மாவை கடத்திட்டு போனோம். பெரியப்பா கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும். அப்புறம் பெரியப்பா அவளை கொல்லணும்னு நினைச்சா கொல்லட்டும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நான் போக மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு நீ நேரடியா போனாதானே பயப்படணும். வர்ணாமா, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நான் சொல்றத நீ கேட்கலனா பெரியப்பா கிட்ட சொல்லி அரண்மனையில இருந்து உன்னை வெளியே அனுப்பிடுவேன். என்னோட நகையை திருடிட்டேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். அப்படி பண்ணா தண்டனை கிடைக்கும் தெரியும்ல. ஐயோ, அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்கம்மா, என்ன தண்டிச்சிடாதீங்க. அப்படின்னா சொல்றத கேளு. இந்த வேஷத்தை கழிச்சிட்டு வயசான அம்மாவோட வேஷத்தை போட்டுக்கோ. குட்டி அம்மா அந்த வழியில வருவா. நடக்க முடியலன்னா அவகிட்ட சொல்லு. அப்போ அவ கூட வருவா. யாரும் இல்லாத இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவளை மயக்க போட வைக்கணும். அப்புறம் வீரர்களை கூப்பிட்டு துணியில கட்டி கொண்டு போகணும் பெரியப்பா இருக்கிற இடத்துக்கு. புரியுதா? புரிஞ்சிடுச்சுமா. ஆனா உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என் தலை போயிடும். யாருக்கும் தெரியாது. ஆனா எப்படி உருவத்தை மாத்துறது? அதுக்கு வழி இருக்கு. வயசானவளா நான் உன்னை மாத்துறேன். வா. சந்திரபிந்து, நீ இந்த கண்ணாடி கொஞ்சம் பாரு. ஐயோ, இது நிஜமாவே நானா? இந்த வேஷத்துல போனா யாராவது உன்னை கண்டுபிடிப்பாங்களா? கண்டிப்பா இல்ல. என்ன இப்படி பார்க்கும்போது எனக்கே என்ன அடையாளம் தெரியலமா. அடுத்தவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? உன்னோட திறமையே நான் ஒத்துக்கிறேன். இளவரசி என் கூடவே இருக்கணும். என்ன வந்தாலும் நான் உன்னை காப்பாத்துறேன். தேசமங்கலத்தோட இளவரசியோட வாக்கு இது. போ. ச்சே, இப்படியா? வயசான பாட்டி மாதிரி நடக்கணும். உடம்பு சரியில்லாதவங்க மாதிரி நடக்கணும். நட. என்னால சுத்தமா நடக்க முடியல. என் கைய கொஞ்சம் பிடிச்சிக்கிறியாமா? நல்லா இருக்கு. சந்திரபிந்துக்கு நிறைய திறமை இருக்கு. நான் இருக்கிறதே எங்க இளவரசி கூட இல்ல. அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாருமே திறமையானவங்கள தானே கூட வச்சுப்பாங்க. எந்த விஷயத்திலயும் தப்பு பண்ண கூடாது. யாரும் இல்லாத இடத்த பார்த்துதான் குட்டி அம்மாவை மயக்க போட வைக்கணும். உனக்கு பின்னாடியே வீரர்கள் வருவாங்க. பெரியம்மா கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவங்களுக்கு தெரியும் பெரியப்பா எங்க இருக்காருன்னு. வயசுல சின்ன பொண்ணு, ஆனா புத்தியில நீங்க என்னை விட பெரியவங்க. அதனால ஆசீர்வாதம் கேட்கறதுல தப்பு இல்ல. ஆசீர்வாதம் பண்ணுங்க. இன்னையோட அந்த குட்டியம்மாவோட தொல்லை முடியணும். அவ அம்மா ஊரை விட்டு போகணும். பெரியப்பாவோட மனசு சந்தோஷப்படணும். அந்த வேதா அழுகணும். போயிட்டு வா. பாட்டி, என்னாச்சு பாட்டி? ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேம்மா. இங்க வந்ததும் மயங்கி கீழே விழுந்துட்டம்மா. ஐயோ, உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சா பாட்டி? எந்திரிக்க முடியலம்மா. நீ யாருமா? என்னோட பேர் குட்டிமா. நான் இங்க பக்கத்துல தான் தங்கி இருக்கேன். நீங்க எங்க போனோம் பாட்டிமா? கொஞ்சம் தூரம் போகணும். நான் போய் யாரையாவது கூட்டிட்டு வரட்டுமா? அவங்க உங்களை கொண்டு போய் விடுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். அப்படி கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க. நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். நீ உன் வேலையை போய் பாருமா. உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி போறது? நானும் இங்கேயே உட்காந்துக்கிறேன்.
வேணாம்மா. உன்னை வீட்ல தேட மாட்டாங்களா? எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? ம்ஹும். உங்களுக்கு தண்ணி வேணுமா? நான் போய் எடுத்துட்டு வரேன். வேண்டாம்மா. இனிமே நீங்க எப்படி வீட்டுக்கு போவீங்க? நீ பாட்டிக்கு ஒரு சின்ன உதவி பண்ணா போதும். பாட்டி எந்திரிக்க நீ உதவி பண்ணுமா. அந்த மூங்கில் தோப்பு இருக்குல்ல, அந்த இடம் வரைக்கும் பாட்டி கூட கொஞ்சம் வந்தா போதும். அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன். அதுக்கு என்ன, நீங்க வாங்க, நான் பிடிச்சுக்கிறேன். ரொம்ப நல்ல பொண்ணு நீ. பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்க. வயசானவங்கள பார்த்தா என்ன உதவி வேணாலும் பண்ணணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஆஹா, அப்படி சொல்லி தந்தது நல்லதா போச்சு. அதனால தானே எனக்கு இந்த குட்டி அம்மாவை பார்க்க முடிஞ்சது. அப்படின்னா நம்ம போலாமா பாட்டிமா? சரிம்மா, பாட்டியோட கைய பிடிச்சுக்கோ. இங்கெல்லாம் ரொம்ப காடா இருக்கே, உனக்கு தனியா நடக்க பயமா இல்லையா? எனக்கு காடு பார்த்து பயம்லாம் இல்ல. நாங்க முன்னாடி காட்டு பக்கத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். எனக்கு காட்டை பத்தி எல்லாமே தெரியும். ஆ, நல்லதா போச்சு. பாட்டிமா, இங்க பக்கத்துல தான் என் வீடு இருக்கு. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா அங்க தண்ணியும் சாப்பாடெல்லாம் இருக்கு. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா நீங்க கிளம்பலாம். இல்ல, எனக்கு ஓய்வெல்லாம் வேண்டாம். நம்ம சுத்தி இப்ப இங்க யாரும் இல்லல்ல. எப்படி இருப்பாங்க? இது காடுல. காடு, யாருமே இல்ல. என்ன பாட்டி? பாட்டிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. பாட்டி உன்னை கூட்டிட்டு போட்டுமா? எங்க? எனக்கு பிடிச்ச இடத்துக்கு. வேண்டாம், எங்க அம்மா தனியா இருக்காங்க. அவங்க என்ன பார்க்காம தூங்க மாட்டாங்க. நான் தூங்க வைக்கிறேன், போதுமா? வேண்டாம். நான் தூங்க வைக்கிறேன்னு சொல்றேன்ல. என்ன பாட்டி? யாருடி பாட்டி? இந்த காட்டுல இருந்து நீ போக மாட்ட. நீங்க யாரு? நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நான் உன்னை கூட்டிட்டு போக போறேன், எப்பவும் திரும்பி வர முடியாத இடத்துக்கு. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, கூட்டிட்டு போறது நான் தானே. ஏய், நில்லுடி, நில்லு. ஏய், நில்லுங்கறல. சொன்னா கேட்க மாட்டியா? உன்னை விட மாட்டேன்டி. சுத்தி காடுதான் இருக்கு. இங்க இருந்து எவ்வளவு சத்தம் போட்டாலும் கேட்காதுன்னு நீ தானே சொன்ன. அப்புறம் எதுக்குடி இப்படி அழுகுற? சத்தம் போட்டா கொன்னுடுவேன் உன்னை. இவளை துணியில போட்டு சுத்துங்க. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும். சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும். சித்ரபானு ஐயா அங்க நமக்காக காத்துட்டு இருப்பாரு. அவரு என்ன சொல்றாரோ அப்படியே செய்யுங்க. எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் நிறைய பரிசுகள் கிடைக்கும். சத்தம் எதுவும் வரலல்ல? இல்ல, செத்திருப்பாளோ? செத்தா உனக்கு என்ன? காத்துட்டு இருக்கிற ஐயாவுக்கு இவளை உயிரோட பார்க்கணும்னு ஆசை இல்ல. செத்தாலும் பரவாயில்ல. தள்ளி போங்க. சொன்னது கேட்கலையா? தீண்டக்கூடாது. சீக்கிரம் போ. நீங்க யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். தெரிஞ்சுக்கிறதுல விஷயம் இருக்குன்னு நினைங்க. உங்களோட நோக்கம் என்னன்னு சொல்லுங்க. இந்த கரையில நின்னு யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நான் ஒரு கட்டளை இட்டா உன்னோட உடம்புல இருந்து தலைய வெட்டி போட ஆள் வருவாங்க. பாக்குறியாத? நீங்க அரண்மனையில இருக்கிற சந்திரபிந்துக்காக தானே காத்துட்டு இருக்கீங்க. அவ இங்க வருவான்னு உங்க தம்பியோட பொண்ணு வர்ணா சொன்னா, அப்படிதானே? சந்திரபிந்து தனியா வருவான்னு சொல்லல. உங்களோட மிகப்பெரிய எதிரியான ஒரு பெண் குழந்தையும் கூட்டிட்டு வருவான்னு சொன்னான்.
நீ யாரு? இதையெல்லாம் இவ்வளவு சரியா நீ எப்படி சொல்ற? ஐயா, இது நான் தான், சந்திரபிந்து. என்ன இப்படி மாத்துனது வர்ணா. உங்களுக்கே என் மேல சந்தேகம் வரலன்னா அப்புறம் வேற யாரு சந்தேகப்படுவாங்க? உன்னை பார்த்தா என்னால கண்டுபிடிக்கவே முடியல. கிடைச்சால அவ? இளவரசி ஒரு வேலையை ஒப்படைச்சா அதை நான் செய்யாம இருப்பனா? கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். வழியில வயசானவங்க மாதிரி உட்கார்ந்து இருந்தேன். அப்போ மல்லியோட பொண்ணு என்கிட்ட வந்தா. நான் நடக்கிறதுக்கு உதவி பண்ண சொன்னேன். கைய பிடிச்சுக்கிட்டு கூட வந்துட்டா. தோ அதுக்குள்ள இருக்கா. செத்துட்டாளா? அது எனக்கு தெரியாது. செத்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல. திறமசாலி. வர்ணாவோட மனசுல தோணுன ஒரு விஷயம், அதை இவ்வளவு நல்லபடியா முடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. அதை கீழே இறக்குங்க. கொஞ்சம் நில்லுங்க. வேண்டாம். இப்ப நீங்க தோத்து போன இந்த நேரத்துல ஜெயிச்ச இந்த சந்திரபிந்துக்கு என்ன பரிசு கொடுக்க போறீங்க? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்னாலும் சித்திரபானம் உனக்கு தருவான். உனக்கு மட்டும் இல்ல, உன் கூட இருக்கிறவங்களுக்கும். அப்படின்னா திறந்து காட்டுங்க. தரங்க. இது மல்லியோட பொண்ணுதானா? நீங்க எதுக்கு சந்தேகப்படுறீங்க? நல்லா பாருங்க. நீ பாரு. ஐயோ, இவளா மல்லியோட பொண்ணு? ஐயா, நான் தூக்கிட்டு வர சொன்னது மல்லியோட பொண்ணுதான். மயக்கம் போட வச்சது மல்லியோட பொண்ணுதான். உனக்கான தண்டனை சிறைச்சாலை தான். தண்ணி கொண்டு வாங்க. ஐயா, நான் சொன்னது உண்மைதான். வாயை திறக்காத. இதுல ஏதோ மாயாஜாலம் இருக்கு. இளவரசியை நான் கட்டி தூக்கிட்டு வரல. வீரர்கள் அதுக்கு சாட்சி. இனிமே நீ வாயை திறந்து பேசினா உன் தலை உன் உடம்புல இருக்காது. தெளிங்க. பெரியப்பா, எனக்கு என்னாச்சு? என்ன இதெல்லாம்? நீ எங்க இருந்த? நான் அரண்மனை அறையில படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் எப்படி இங்க வந்தேன்? கேட்டீங்களா ஐயா? நான் சொன்னேன்ல, ஏதோ ஒரு மாயாஜாலம் நடந்திருக்கு. சந்திரபிந்து, என்ன நடந்துச்சு? ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. நம்ம எதிரி சாதாரண ஆள் இல்ல. பஸ்மாசுரனோட முழு கதையும் கேட்க வேண்டாமா? பஸ்மாசுரன் ஒரு சிவ பக்தனா இருந்தாரு. பஸ்மாசுரனோட சக்தியை பார்த்து நேர்ல வந்த சிவபெருமான் என்ன வேணும்னாலும் கேளுன்னு சொல்லி பஸ்மாசுரன் கிட்ட சொன்னாரு. பஸ்மாசுரன் என்ன வர கேட்டாருன்னு தெரியுமா? அவர் யாரோட தலையில கை வைக்கிறாரோ அந்த நிமிஷமே அவங்க தரையில விழுந்து இறந்து போகணுங்கிறது தான் பஸ்மாசுரன் பரமேஸ்வரன் கிட்ட கேட்டது. அப்படியே ஆகட்டும்னு சிவபெருமான சொன்னாரு. சிவபெருமான் கிட்ட இருந்து வரம் கிடைச்ச உடனே பஸ்மாசுரனோட திமிரும் அதிகமாயிடுச்சு. இனிமே இந்த உலகத்தை யாராலையும் ஜெயிக்கவே முடியாதுன்னு அவன் சத்தம் போட்டு சொன்னான். அப்படி இருந்தும் வரம் கொடுத்த சிவபெருமான கூட அவன் பயமுறுத்த முயற்சி பண்ணான். சிவபெருமானோட தலையில பஸ்மாசுரன் கை வச்சா அதோட சிவபெருமானே அழிஞ்சு போயிடுவாரு. பஸ்மாசுரனுக்கு முன்னாடி இருந்து ஓடி போறத தவிர அவருக்கு வேற எந்த வழியும் தெரியல. தன்கிட்ட இருந்து தப்பிக்க பயந்து ஓடுறாருன்றத பார்த்ததும் பஸ்மாசுரனோட திமிரு வானம் வரைக்கும் எட்டிடுச்சு. உலகத்தோட அரசனாகணும்னு அவரு முடிவு பண்ணாரு. அதுக்காக அவரு செயல்படவும் ஆரம்பிச்சாரு. அப்புறம் தேவலோகம் மொத்தமுமே பயந்து போயிடுச்சு. அப்புறம் விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்தாரு. மோகினி எப்படி இருப்பாங்க? ரொம்ப அழகானவள், மிகவும் திறமையானவள். மோகினி பாடுவா, ஆடுவா. மோகினிய ஒரு தடவை பாக்குறவங்க அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் மோகினி பஸ்மாசுரனுக்கு முன்னாடி போனாங்களா? கேளு குட்டிமா,
பஸ்மாசுரனை கொல்றதுக்கு தானே மோகினி போயிருக்காங்க. ஆமா, ரொம்ப அழகான மோகினிய பார்த்ததும் பஸ்மாசுரன் மோகினி பின்னாலேயே போக தொடங்கினான். மோகினிய தன்னோட சொந்தமாக்கிக்கணும்னு, மோகினி கூடவே வாழணும்னு பஸ்மாசுரன் ஆசைப்பட்டான். அப்பதான் மோகினி நாட்டியம் ஆட ஆரம்பிச்சாங்க. பஸ்மாசுரனும் தயங்கல, நாட்டியம் ஆடினாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி ஆடினாங்க. மோகினிய ஆச்சரியப்படுத்துற விதத்துல பஸ்மாசுரனும் விட்டு கொடுக்காம அவர் ஆடிக்கிட்டே இருந்தாரு. இறுதியா மோகினி ரொம்ப புத்திசாலித்தனமா தன்னோட தலையில வலது கைய சேர்த்து வச்சு ஒரு முத்திரை காட்டினாங்க. பஸ்மாசுரன் எதுக்கும் அஞ்சல. அதே முத்திரைய பஸ்மாசுரனும் ஆடி காட்டினாரு. பஸ்மாசுரனுக்கு கிடைச்ச வரம் என்ன? அவர் எப்ப யாரோட தலையில கை வச்சாலும் அவங்க இறந்துடுவாங்க தானே. தன்னோட தலையிலேயே கை வச்ச பஸ்மாசுரன் அந்த நொடியே பஸ்மம் ஆயிட்டாரு. நல்லா வேணும், திமிரு தானே. இந்த கதையில இருந்து உங்க 2 பேருக்கு என்ன புரிஞ்சுது? நமக்கு சக்தி இருக்கு அப்படின்றனால அடுத்தவங்கள நம்ம தாக்க கூடாது. ம், அது நம்மளோட அழிவுக்கே காரணமாயிடும். சரியா சொன்ன. அதுதான் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு? அதே மாதிரி ஒரு ஊர்ல அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இனிமே அவங்களுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒண்ணு நல்ல வழியை தேர்ந்தெடுக்கலாம், இல்லனா கிடைச்ச தண்டனையை மறந்துட்டு திரும்பவும் தப்பான வழிக்கு போகலாம். அந்த தண்டனை கிடைச்சவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? அது அவங்க தானே முடிவு பண்ணணும். இனிமே அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அது யாருன்னு சொல்லுங்க சன்னியாசினி அம்மா. அதை என்னால சொல்ல முடியாதுல்ல வேதா. இன்னைக்கு நீங்க 2 பேரும் கிளம்பி போங்க, நாளைக்கு நாம பார்க்கலாம். நாங்க கூப்பிட்டா சன்னியாசினி அம்மா உடனே வருவீங்க தானே? அதுல என்ன சந்தேகம் இருக்கு? நீங்க கூப்பிட்ட உடனே வருவேன். எனக்கு உங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும்ல. அப்படின்னா போயிட்டு வரோம். ம். வா. ஐயோ, ஒன்னு கேட்க மறந்துட்டேன். சன்னியாசினி அம்மா எங்க போனாங்க? சன்னியாசினி அம்மா போறது நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. வா குட்டிமா. ஐயோ பாட்டி, பாட்டி என்னாச்சு? பாட்டி, குட்டிமா, குட்டிமா இங்க ஓடி வா. என்ன வேதா, என்னாச்சு? யாருன்னு தெரியல. பார்த்தா பயமா இருக்கே. இவங்களுக்கு வலிப்பு வந்திருக்கு. அப்பா கூட ஒரு இடத்துக்கு போகும்போது ஒருத்தருக்கு இதே மாதிரி வரத பாத்திருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்றது? இங்க பக்கத்துல இங்க யாருமே இல்லையே. இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். வேணாம், தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாது. நீ இங்கே இரு, நான் இப்போ வந்துடுறேன். பாட்டி, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல பாட்டி, பயப்படாதீங்க. என்ன தேவி காப்பாத்துவாங்க. பாட்டி. பாட்டி, பாட்டி. இது என்ன? அப்பா சொல்லிருக்காரு, இதுக்கு வேற மருந்தெல்லாம் இல்ல, சாவியெல்லாம் இருக்குல்ல, அத கையில கொடுத்தா போதும். இப்போ இதுதான் கிடைச்சது. குட்டிமா, நீ பாட்டியோட கை காலை தேய்ச்சி விடு. எந்திரிக்க மாட்டேங்கிறாங்களே வேதா. எந்திரிப்பாங்க, இப்படி பண்ணா போதும். தேவி, பாட்டிக்கு சீக்கிரமா சரியாகணும். உங்களுக்கு எப்படி இருக்கு பாட்டி? உங்களை தேவி தான் அனுப்பி வச்சிருக்காங்க. இல்லைன்னா யாரும் இல்லாத வழியில கிடந்து நான் செத்தே போயிருப்பேன். அது எப்படி? ஒரு ஆள் எப்போ இறக்கணும்னு கடவுள் குறிச்சு வச்சிருப்பாருல்ல. அதுக்கு முன்னாடி எந்த காரணத்துக்காகவும் அது நடக்காது. எல்லாமே விதிப்படிதான் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க இங்க விடுறதுக்கும் நாங்க இங்க வர்றதுக்கும் விதி இருந்திருக்கும். நீ ரொம்ப நல்லா பேசுறம்மா.
வேதா தேசமங்கலத்து அம்மாவோட பூசாரியோட பொண்ணு. ஆ, என்னோட பேரு குட்டி அம்மா, வேதாவோட தோழி. ஆ, ஆ, ஓ, அம்மாடி. ஆ, உங்க வீடு பக்கத்துலயா பாட்டி? ஆ, ஆமா பிள்ளைங்களா, பாட்டி உங்களால நடக்க முடியுமா? மெதுவா நடந்துடுறேன். 2 பேரும் துணைக்கு இருக்கீங்கல்ல. வாங்க. ஆ, இந்த நோய் ரொம்ப கஷ்டமானது. கீழே விழுந்துட்டா எங்க என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. யாருமே இல்லாத ஒரு இடத்துல நான் கீழே விழுந்து கிடந்தேன். அப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் கழிச்சு சுயநினைவுக்கு வந்துட்டேன். சுத்தி யாருமே அங்க இல்ல. சாவுல இருந்து திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுவாங்களே, அப்படி இருந்தது. வேதா, அவங்க அந்த பாட்டி அடிப்பாங்களா? நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? தேவி மகமாயி கிட்ட வேண்டிக்கணும். பாட்டிக்கு துணையா இருக்கணும்னு வேண்டிக்கணும். நம்ம வேண்டிக்கிட்டா தேவி அதை செய்வாங்க. நான் வேண்டிப்பேன். ஏன் தெரியுமா? அந்த பாட்டி பாவம் இல்ல. குட்டிமா, இந்த மாதிரி வயசானவங்களை நம்ம பார்க்கும் போது நம்மளால முடிஞ்ச உதவிய அவங்களுக்கு நம்ம பண்ணிடணும். என்ன இது? இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்தது இல்ல. அரக்கர்களோட வேலையா இருக்குமா? குழந்தைங்களை பிடிச்சு தின்றதுக்காக இப்படிலாம் செய்வாங்கன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. சன்னியாசினி அம்மா நம்ம கூடவே இருக்காங்கல்ல. சன்னியாசினி அம்மாவோட சக்தி எவ்வளவு பெருசு. நம்மள அசுரர்களால எதுவும் பண்ண முடியாது. அப்படின்னா நம்ம இதுல நடந்து பார்க்கலாமா? நீ என் கைய பிடிச்சுக்கோ. இங்க பழம் பாலெல்லாம் இருக்கு. இது இங்க யார் கொண்டு வந்து வச்சது? தெரியல குட்டிமா. வேதா, ஒருவேளை இது சன்னியாசினி அம்மாவோட வேலையோ? நம்ம வர வழியெல்லாம் சரியா தெரியறது சன்னியாசினி அம்மாக்கு மட்டும்தானே? அப்படியா? ஆமா வேதா, சன்னியாசினி அம்மா நம்மள ஏமாத்துறாங்க. அப்படின்னா சரி, நம்ம சன்னியாசினி அம்மாவே கூப்பிட்டு பாப்போம். சன்னியாசினி அம்மா, 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 நீங்க ஒளிஞ்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சீக்கிரம் வாங்க. நீங்க தான் இதை இங்க கொண்டு வந்து வச்சீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ நீங்க இங்க வந்தே ஆகணும். சன்னியாசினி அம்மா, சன்னியாசினி அம்மா, சன்னியாசினி அம்மா, சன்னியாசினி அம்மா. இது யாரு வேதா? தெரியலையே. ஏன் 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? சன்னியாசினி அம்மா வேஷம் மாறி வந்திருக்கீங்களா? இல்லையே, நீங்க குழந்தையா இருந்து கூட எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்கல்ல. நாங்க என்ன பண்ணோம்? வழியில பார்த்த ஒரு பாட்டிய வீடு வரைக்கும் கூட்டிட்டு போனதும், அந்த பாட்டிக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்ததும், துணையா இருந்ததும் சன்னியாசி அம்மாக்கு தெரியும். அதுக்கான பரிசாதான் அவங்க 2 பேருக்கும் இதெல்லாம். சன்னியாசினி அம்மாக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? சன்னியாசி அம்மாக்கு எல்லாம் தெரியுமே. அவங்க சன்னியாசி இல்லையா? நீ யாரு? உங்களை மாதிரி சன்னியாசி அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு குழந்தை. சன்னியாசி அம்மா என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன். இந்தாங்க, இதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. இதெல்லாம் உண்மையானதா? தேவி மகமாயி உண்மைதானே? ஆமா. அப்படின்னா இதுவும் உண்மைதான். சாப்பிடுங்க. ரொம்ப ருசியா இருக்கு. நீயும் சாப்பிட்டு பாரு. பேர் என்ன? தேவி. அப்படியா? தேவியோட பேரு தான். சன்னியாசினி அம்மா கூட ரொம்ப நெருக்கமா? ஆமா, எனக்கு உங்க 2 பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன, இன்னில இருந்து உங்க கூட விளையாட நானும் வரேன். நாங்க எங்க இருக்கோம்னு எப்படி தெரியும்? அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். என்னால கண்டுபிடிக்க முடியாதது ஒண்ணுமே இல்ல. சன்னியாசி அம்மா கூட இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? சாப்பிடுங்க.
அவளை தப்பிக்கவே விடக்கூடாது. தப்பிச்சு வேற எங்கேயாவது போனா நம்ம 2 பேரை செஞ்ச தப்பெல்லாம் வெளியில சொல்லுவா. அப்புறம் எல்லாரும் நமக்கு எதிராயிடுவாங்க. அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கண்ணே. பூட்டி இருக்கிற இடத்துல இருந்து அவ வெளியே வந்திருக்கான்னா அது சாகறதுக்காக தான். என்ன கொண்டுடாதீங்க, என்ன கொண்டுடாதீங்க. நீங்க செஞ்ச எதையும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். பெரிய மாமா, என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க. ஒண்ணு அழுது கால்ல விழுந்தா மாமனுங்க அதை கேட்கணும். ஆனா எங்களால கேட்க முடியாது. ஏன்னா நீ எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ரகசியம் ரொம்ப பெருசாச்சு. நீ என்னடி நினைச்ச? வீட்ல இருந்து வெளியில ஓடுனா எங்களால உன்னை கண்டுபிடிக்க முடியாதா? அது கனவுலையும் நடக்காது. நீயும் வந்துட்டல்ல, உன் அப்பாவும் அம்மாவும் போன இடத்துக்கு உன்னையும் அனுப்பி வச்சிடுறோம். யாரு கத்தாத, சத்தம் போடாத. ஐயோ, யாரு? ஐயோ, ஏன் பொண்ணு என்ன பண்றீங்க? விடுங்க. அக்கா, சில பேர் என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்க கையில கிடைச்சா என்ன கொன்னுடுவாங்க. எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. நீ யாரு? அத உங்ககிட்ட சொல்றேன்க்கா. அவங்க அங்க வெளியே இருக்காங்க. இப்ப இங்க வந்துருவாங்க. தயவு செஞ்சு சொல்லாதீங்க, கொன்னுடுவாங்கக்கா. எனக்கு வாழணும். என்ன காட்டி கொடுக்காதீங்க. உங்களை கடவுளா நினைச்சு கேட்டுக்கிறேன்க்கா. இங்க வருவாங்கன்னு உறுதியா தெரியுமா? தெரியும்க்கா. அவங்க என் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்காங்க. யாரு? வீட்ல யார் இருக்கீங்க? கொஞ்சம் வெளியில வாங்க, சீக்கிரமா வாங்க. யாரு உள்ள? வெளியே வாங்க. அக்கா, நீ இங்க நில்லு. வெளியில வாங்க. குட்டிமா, நீ இப்படி வந்து நில்லு. என்னங்கய்யா? ஒரு பொண்ணு இங்க ஓடி வந்தாளா? இல்ல, இங்க நானும் என் பொண்ணு மட்டும்தான் இருக்கோம். அண்ணே, இவங்களுக்கு தெரியாம அவ வீட்டுக்குள்ள போயிருந்தா வா உள்ள போய் பாப்போம். என்னங்கய்யா இது? என்னோட வீடு ரொம்ப சின்னது. இதுக்குள்ள யார் வருவாங்க? ஆமா, யார் அது? அதே மனநல சரியில்லாத ஒரு பொண்ணு வீட்ல கதவு திறந்துகிட்டு ஓடி வந்துட்டா. எங்களால கண்டுபிடிக்காம இருக்க முடியாது. எங்க மருமகளாயிட்டா. இந்த வழியில அந்த பொண்ணு வந்தா இங்கேயே பிடிச்சு நிக்க வை. சரிங்கய்யா. இந்த பக்கம் காடு தான் இருக்கா? இல்லங்கய்யா, காடு அந்த பக்கம். இந்த பக்கம் போனீங்கன்னா தேசமங்கலத்தம்மன் கோயில் தான் வரும். உன் புருஷன் எங்க? இல்ல, இறந்து போயிட்டாரு. பாதுகாப்பு தேடி போற ஒரே வழி கோயிலுக்கு போற வழிதான். நாம அந்த வழியில போய் பார்க்கலாம். திரும்ப இந்த வழியிலே வரலாம். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அப்படி ஒருத்தி இந்த வழியா வந்தா அவளை இங்க புடிச்சு வச்சிருக்கணும். இது என்னோட பொண்ணு. வா. ஏமா, சீக்கிரமா நீ இங்கிருந்து போயிடு. அவங்க இந்த வழியா திரும்ப வருவேன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு எங்க போகன்னு தெரியலக்கா. ஐயோ, இங்க இருக்க முடியாது. அவங்க வந்தா எங்களை கொன்னுடுவாங்க. அக்கா, எனக்கு யாரும் இல்ல. அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி எனக்கு மனநல சரியில்லாமலாம் இல்ல. அவங்க என்ன அப்படி ஆக்குறாங்க.
அவங்க உன்னோட சொந்தக்காரங்க இல்லையா? என்னோட மாமா தான். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? மூணு நாளா நான் எதுவும் சாப்பிடல. என் அப்பா அம்மாக்கு நான் ஒரே ஒரு பொண்ணுதான். என்னோட அப்பாவுக்கு நிறைய சொத்து இருந்துச்சு. இப்ப என்ன விரட்டிட்டு வந்தாங்கல்ல, அவங்களாம் என் அம்மாவோட தம்பிங்க தான். திடீர்னு அப்பா இறந்துட்டாரு. வியாபாரத்துக்கு போயிட்டு வர வழியில இறந்த நிலையில விழுந்து கிடந்தாரு. அன்னில இருந்து வீட்டையும் சொத்தையும் எல்லாமே பாத்துக்கிட்டதெல்லாம் என் மாமனுங்க தான். ஒரு நாள் நீங்க ரெண்டு பேரும் என் கூட பிறந்தவங்க தானடா. கடவுள் மாதிரி உங்க ரெண்டு பேரையும் நான் நம்பினேனடா. அப்புறம் எதுக்காகடா நீங்க என் புருஷனை கொண்டீங்க? அக்கா, நீ எதுவும் பொய்யா கதை சொல்லாத. பொய்யெல்லாம் சொல்லல. அவர் கூட இருந்தா அவரோட நண்பன் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாரு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அவரை கொலை செஞ்சீங்கன்னு. அவரை கொன்னா இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்சுதானே அதை பண்ணீங்க. ஆனா இந்த சொத்தெல்லாம் உங்களால அனுபவிக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் இப்பவே இந்த வீட்டை விட்டு போங்க. இல்லைன்னா அரண்மனைக்கு போய் ராஜா கிட்ட புகார் கொடுத்து ரெண்டு பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பேன். ஓ, நீங்க அந்த அளவுக்கு யோசிப்பீங்களோ? நானும் அண்ணனும் வெளியே போகணும். எங்க ஆசை எல்லாத்தையும் விட்டுடணும். நீங்க என்னென்ன சொல்றீங்க? கூட பிறந்தாங்களே நினைச்சு சும்மா விட்டோம். பிரச்சனையாகும்னு அன்னைக்கே நான் சொன்னேன்ல. இவளையும் நம்ம கொன்னு போட்டுடலாம். கொடுத்து வைக்கலம்மா. இந்த அம்மாவுக்கு உன்னை விட்டுட்டு போக நேரம் வந்துருச்சு. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என் அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க என்ன கொல்ல வேட போறீங்க? அம்மா! என் அம்மாவை எதுவும் பண்ணாதீங்க. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ பத்திரமா இருக்கணும்னு தான் உன்னை உள்ள வச்சு பூட்டி வச்சோம். போய் ஒரு மூலையில உட்காரு. என் அம்மாவோட இறுதி சடங்குக்கு கூட என்ன பக்கத்துல போய் பார்க்க விடல. வந்தவங்க கிட்ட எல்லாம் என் அம்மா இறந்ததுனால என் மனநல சரியில்லைன்னு சொன்னாங்க. என்ன ஒரு அறையில பூட்டி வச்சிருந்தாங்க. மாமனுங்களுக்கு சக்தி இருக்குல்ல, எல்லா சொத்தையும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நான் இருந்ததோ ஒரு இருட்டு அறையில. அழாதீங்க அக்கா, அழாதீங்க. மனுஷங்களால இவ்ளோ கொடூரமா நடந்துக்க முடியுமா? கூட பிறந்த அக்காவை கொல்றதா? எல்லாம் என்னோட விதி. அப்பாவையும் அம்மாவையும் கொன்னுட்டு அவங்க எதுக்காக என்ன உயிரோட வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏதாவது பண்ணி என்னையும் அவங்க கொன்னு இருக்கலாம். கொல்லணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்கான நாள் இன்னும் வந்திருக்காது. நான் கொஞ்சம் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். முதல்ல நீ அதை சாப்பிடு. அழாதம்மா. நீங்க பயப்படாதீங்க அக்கா. நீங்க தேசமங்கலத்து அம்மாவை வேண்டிக்கிட்டா போதும், எந்த பிரச்சனையும் வராது. நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. ரொம்ப சோர்வாவும் இருக்கல்ல, சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடு. நாங்க காட்டி கொடுக்க மாட்டோம். இவ்ளோ கவலையோட இருக்கிற உன்னை நாங்களும் சேர்ந்து கஷ்டப்படுத்த மாட்டோம்.
அவ எங்க போய் ஒளிஞ்சிருக்கான்னு ஒண்ணுமே தெரியலையே. தேசமங்கலத்தாளுங்க மனசாட்சியோட இருக்கவங்க. ஏதாவது அடுப்படியிலையோ நல்ல அறைக்குள்ளேயோ யாராவது ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அழுது கால்ல விழுந்து அவ எல்லா உண்மையும் சொல்லியிருப்பா. அவ யார்கிட்ட என்ன சொன்னாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவளை எப்படியாவது நாம கண்டுபிடிக்கணும். அவ தேசமங்கலத்துல இருந்தா கண்டுபிடிச்சு கொடுக்கறன்னு சித்திரபானு ஐயா சொல்லியிருக்காரு. அவரும் அவரோட ஆளுங்களும் சேர்ந்து நல்லா தேடுனா கிடைக்காம இருப்பாளா? சித்திரபானு ஐயா நம்ம கிட்ட நல்லாவே நடந்துகிட்டாரு. அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுல கண்டிப்பா அவர் நமக்கு உதவி செய்வார். நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள ஐயாவோட வீரர்கள் கண்டிப்பா அவளை புடிச்சு கொடுத்துருவாங்க. மறுபடியும் அவளை வீட்டுக்கா கூட்டிட்டு போறோம். மச்சானோட நெஞ்சில கத்தியால குத்தும் போது உங்க கை நடுங்குச்சா? கூட பிறந்த அக்காவோட உயிர் எடுக்கும் போது என் கைதான் நடுங்குச்சா? அத ரெண்டையும் பண்ண தெரிஞ்ச நமக்கு ஒரு சின்ன பொண்ணோட விஷயத்துல கையும் மனசும் எதுக்காக பதறணும்? நீ வேணும்னா திரும்பி போ. அவ இருக்கிற இந்த ஊர்ல அவளை முடிக்காம இங்க இருந்து திரும்பி போ சொல்றீங்களா? அது நடக்காது. அவளை பார்க்காம போக மாட்டேன். தேசமங்கலம் எல்லையில ஒரு சத்திரம் இருக்கு, நாம அங்க தங்கலாம். அவளை தேடி கண்டுபிடிப்போம். அவளை மட்டும் இல்ல, அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சா அவங்களையும் உயிரோட புதைச்சதுக்கு பிறகுதான் நான் இங்கிருந்து வருவேன். வா. யாரு யாரு? யாரது? ஓ, வேதாவா? இது யாரு மல்லியம்மா? அம்மாடி, நீங்க வா. பயப்பட வேண்டாம், என்னோட தோழிதான் அவ, வேதா. அவ யார்கிட்டயாவது சொல்லிடுவாளா? அவ ரொம்ப நல்லவ, யார்கிட்டயும் சொல்ல மாட்டா. உங்களை பத்தி எல்லாமே மல்லியம்மா என்கிட்ட சொன்னாங்கக்கா. இந்த பொண்ணுதான் எங்களோட சொந்தம், தைரியம் எல்லாம். அப்பாவும் அம்மாவும் இறந்ததும் உங்களை ஒரு அறையில அடைச்சு வச்சாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களா? ஐயோ, இது என்ன? ஒரு நாள் அறையில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ண. திரும்ப இந்த இடத்துல இருந்து நீ போகணும்னு நினைச்சுன்னா உனக்கு இது ஞாபகத்துக்கு வரணும். இப்ப கால்ல, அடுத்து வைக்கிறது உன் கழுத்துல. உன்னை கொல்றது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல. நீங்க எவ்வளவு கஷ்டத்தை தாங்கியிருக்கீங்களக்கா. இதுக்கெல்லாம் அந்த கடவுளை உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஆமா, அப்புறம் எப்படி நீங்க இங்க வந்தீங்கக்கா? நான் அதை கேட்கறதுக்கு மறந்துட்டேன். அதுவா? பட்டினி போட்டு இருட்டு அறையில தள்ளிட்டாங்க. திரும்ப நான் வெளிச்சத்தை பாப்பேன்னு நினைக்கல. அங்கேயே என்னோட வாழ்க்கை முடிஞ்சிரும் தான் நினைச்சேன். ஆனா கடவுள் மாதிரி ஒருத்தங்க என்னை தேடி வந்து உதவி செஞ்சாங்க. அம்மாடி, நீ இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடு. நான் இங்க வெறும் வேலைக்காரி தாம்மா. எங்க கண்ணு முன்னாடி என்ன நடந்தாலும் நாங்க என்னமா பண்ண முடியும்? உன்னை எங்கேயே வச்சு சித்திரவதை பண்றத என்னால பார்க்க முடியாதுமா. எங்கேயாவது போயிடு. என்ன திறந்து விட்டா உங்களை அவங்க. நீ என்ன வேலைக்காரி மாதிரி என்னைக்காவது நடத்திருக்கியாமா? இல்லையே. எத்தனையோ தடவை என் குழந்தைங்களுக்கு யாரும் பார்க்காத நேரத்துல சாப்பாடு போட்டிருக்கீங்க. அந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் இங்க இருந்து போகணும்க்கா. எனக்கு ஒரு கடமை இருக்கு. என் அம்மாவோட மிகப்பெரிய ஆசை
அதை நான் நிறைவேற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் நான் செத்தா கூட பரவாயில்ல. கிளம்புமா. அம்மா, தாயை காப்பாத்து. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.